ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான்கள் பாலசுப்ரமணியம். தமிழ் பாலாவில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி கதை. படித்ததில் பிடித்தது. சேவலும் தங்க கம்மலும். இந்த கதையோட கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நேர்மையாக இருக்கான்னு வச்சுக்கோங்க. நீ நேர்மையாக இருக்காத, இப்படி போனால் தான் நீ வந்து லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூண்டுற ஒரு கதை தான் இது. ஆனால் அந்த நேர்மையானவர் வந்து நேர்மை தவறாமல் இருக்கும்போது அவருக்கு என்ன கிடைக்குதுங்கிறது தான் இந்த கதை. இந்த சேவல் வந்து உணவு தேடி அந்த தோட்டத்துக்குள்ளே போகும். அந்த எஜமானோட மனைவி பார்த்திங்கன்னா அந்த வழியாக போகும்போது அந்த தங்க கம்மலை தொலைச்சிடுறாங்க. அந்த தங்க கம்மல் தொலைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு தெரியல, எங்கேயோ தொலைச்சிட்டோன்ட்டு விட்டுறாங்க. அப்போ அந்த டைமில் சேவல் போகுது. உடனே அந்த தங்கத்தை பார்த்தோன்னே அது வாயில் கவிட்டு, அது அவங்களோட தோட்டம் தானே இது, அதனால் அவங்க மனைவி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அது வாயில் கொத்திட்டு வந்துகிட்டே இருக்குது. அப்போ பக்கத்தில் ஒரு பூனை வந்துட்டுருக்கு. அந்த பூனை வந்துட்டு அந்த வாயில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்கும்போது அது தங்க கம்மல் அப்படின்னு சொல்லும்போது, இதோட மதிப்பு உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இதோட மதிப்பு எனக்கு தெரியாது, இதனால் ஒரு பிரயோஜனம் நமக்கு கிடையாது, மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கலாம், இதை வச்சு நம்ம ஒரு பிடி அரிசி கூட நம்மளால் வாங்க முடியாது, அதனால் இது நமக்கு தேவையில்லை, இது யாருக்கு கொடுக்கணுமோ அவங்ககிட்டயே இதை போய் சேர்ந்துச்சுன்னு அவங்களா பார்த்து நமக்கு என்ன தராங்களோ அதை வச்சு நம்ம வந்து வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பூனை வந்துட்டு இது வேண்டாம், இதை மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து பணம் பொருள் எல்லாம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம ஏதாவது உணவுப் பொருள் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த பூனை சொல்லித்தோம். அப்போது வந்து அந்த சேவல் வந்துட்டு, இல்லை நான் வந்து எங்கள் எஜமானுக்கு வந்து நான் வந்து துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஜமானோட காலில் கொண்டு போய் அந்த தங்க கம்மலை போட்டுச்சாமா. போட்டோன்னா அவங்க மனைவிக்கு ஒரே சந்தோஷமாம்மா, நம்ம தொலைச்ச பொருள் நமக்கு திரும்ப கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவலுக்கு என்னென்ன உணவு தரணுமோ எல்லாம் கொடுத்துட்டு, இன்னொன்று பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சேவலுக்கு உண்டான தங்குறதுக்கு ஒரு குட்டி வீடு மாதிரி அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களாம். இந்த சேவல் வந்து அந்த தங்க மோதிரத்தை மற்றவங்க கையில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த தங்கத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அந்த சேவலுக்கு ஒன்றும் நடந்திருக்காது. அது நேர்மையாக இருந்தனால தான் அந்த எஜமானர்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு அந்த மோதிரம் பார்த்திங்கன்னா, அந்த கம்மல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷத்தில் அந்த சேவலுக்கும் நல்லது பண்ணியிருக்காங்க. இது நம்ம நேர்மையாக இருக்கும்போது சில இது நடக்கும், நேர்மை தவறிட்டா கிடைக்கிறதுன்னு சேர்த்து கிடைக்காமல் போயிடும். அதனால தான் இந்த சேவல் கதையை உதாரணமாக சொல்லியிருக்கேன். இந்த கதை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் பாலசுப்ரமணியம். தமிழ் பாலாவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க தான் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளுக்கும் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு அப்டேட் வீடியோவும் நோட்டிஃபிகேஷனோட உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வரும். இந்த தமிழ் பாலா சேனல் பார்த்திங்கன்னா மல்டி கண்டென்ட் தான் போட முடியும். ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக பிடிச்சிருக்கு. இப்போ நான் லிரிக்கல் ஸ்டேட்டஸ் போட்டால் லிரிக்கல் சம்மந்தமாக சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, ஒரு கதையை போடும்போது கதைக்கு தகுந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. அதனால் நான் வந்து இதை வந்து மல்டி கண்டென்ட்டாக தான் வச்சுருக்கேன். தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா அது எல்லா விதமான வீடியோவும் இதில் போட்டுட்ருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம அந்த பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது ஓரளவுக்கு சேனல் க்ரோத் ஆகுமே அப்படிங்கிறக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். நன்றி.